போன தேர்தலில் வந்து ஜெயிச்சவங்களுக்கும் தோத்தவங்களுக்கு இல்லை வேறு 5-6% வாக்கு தானே டிஃப்ரென்ஸ் இருந்தது. வாக்கு எண்ணிக்கையில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. 10% வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க இல்ல. அப்படிங்கும்போது மொத்தமே 30-35 வாக்குகளை வந்து நம்ம இந்த கூட்டணி தேர்த்திருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வின் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கடுமையான விமர்சனம் வச்சிருந்தாரு. அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இந்த மாதிரியான விமர்சனங்கள் வச்சுட்டு மறுபடியும் அதுல போய் இணைந்த பிறகு மக்கள் எப்படி நம்பகத்தன்மை இந்த கூட்டணி அரசியல்ல வந்து அரசியல் ரீதியான விமர்சனம் அப்படிங்கிறது ஒண்ணு, தரங்கட்ட விமர்சனம் அப்படிங்கிறது ஒண்ணு. எதிரி, துரோகி, கையாளாவாத அரசு, ஊழல் அரசுன்னு சொல்றதுல எல்லாருமே ஒரு கட்சி இன்னொரு கட்சி விமர்சனம் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான். திமுக உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்களை மதுரைக்கு வரும்போது அடிச்சு மண்டையை உடைச்சிட்டு இந்திரா காந்தி மேலே விழுந்தது மாதவிடாய் ரத்தம்னு கருணாநிதி சொன்னார். சரி, தமிழ்நாடே பார்த்துச்சு. இப்போ ஒரு பெண்மணியை இந்த நாட்டோட முன்னாள் பிரதமரை எவ்வளோ தூரம் கேவலப்படுத்த முடியுங்கிற ஒரு பர்சனல் அட்டாக்ல இறங்கி அவ்வளோ கேவலமான, அவங்க மண்டையை உடைச்சதே தப்பு, அவர் சொன்ன வார்த்தை அதை விட கேவலமான வார்த்தை, இப்படி கருணாநிதி பேசினார். அவங்க 2 பேரும் இன்னைக்கு காங்கிரஸும் கருணாநிதியும் ஒன்றா தான், திமுகவும் ஒன்றா தான் இருக்காங்க. இந்த கருணாநிதியை வைகோ என்ன சொன்னார், இது பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு தொழில் பண்ணலான்னு சொன்னார். கருணாநிதியை வைகோ சொன்னாங்க. அவங்க 2 பேரும் ஒத்து போகிறாங்க. அதாவது கேட்க சகிக்காத, குடும்பத்தோடு உட்காந்து காது கொடுத்து கேட்க முடியாத தனிப்பட்ட கேவலமான விமர்சனங்கள் பண்ணிட்டு அரசியலில் ஒன்றா சேர்ந்துக்கும் போது ஒருத்தர் நீ எதிரி நான் எதிரின்னு திட்டிக்கிறது, அவங்க அரசியலில் ஒன்றா சேர்றதுலாம் ஒரு பெரிய தவறு கிடையாது. அது வந்து அரசியல் ரீதியாக எல்லா கட்சிகளும் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள், அதெல்லாம் மாறிடும். அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ எல்லா கட்சிகளும் வந்து இந்த மாதிரி விமர்சிச்சுப்பாங்க, இறுதியில் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுறீங்க? அப்படி கிடையாதுங்க. இப்போ வந்து அரசியல் நெருக்கம், அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட 2 மனிதரோட முடிவு மட்டும் கிடையாது. பல்வேறு கால சூழ்நிலைகள் கருதியும் நம்ம சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போது ஒரு கூட்டணியை உருவாக்குறோம் அப்படின்னா இந்த 2 கட்சி மட்டும் கிடையாது, இந்த 2 கட்சியும் சேர்றதுனால மக்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, ரொம்ப குறிப்பாக எல்லா வகையிலையும் மக்களுக்கு ஒரு தீய சக்தியாக இருந்து தமிழ்நாட்டை அழித்து வரக்கூடிய திமுகவை பதவியிலிருந்து அகற்றியாக வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கு. அப்படிங்கும்போது அவங்களோட கோவத்தை எல்லாம் மறந்து தணிந்து அவர்கள் இருவரும் ஒன்றா இணையிறாங்க, அவங்க ஒரு ஒரே கூட்டத்தில் இருந்து தேர்தல் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதும், பழைய கோபங்களை மனஸ்தாபங்களை மறந்து அவங்க மன்னிச்சு தொடர்ந்து போறாங்க அப்படிங்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. என்ன சொல்றதுன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அதே உதாரணம் தான். ரொம்ப மோசமான கேவலமான காது கொடுத்து கேட்க முடியாத விமர்சனங்கள் பண்ணவங்கெல்லாம் கட்டி தெளிவு நான் அண்ணன் தம்பி ஒன்றா தான் பழகிறோம், ஒன்றா புகழ்கிறோம் அப்படின்னு பேசக்கூடிய இந்த உலகத்தில் அரசியல் ரீதியான அரசியல்வாதிகள் வழக்கமாக சொல்லக்கூடிய விமர்சனங்கள் ஒருத்தர் மேலே வச்சுக்கிட்டதுனால அவர்கள் சேரவே கூடாது கடைசி வரைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது.